முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்துடன் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் சந்தித்து பேசினர். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என குழுவினர் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்தை இன்று தலைமைச் செயலகத்தில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாக்குழு தலைவர் திரு ஏ கண்ணன், துணைத் தலைவர் திரு ஓ பெரியசாமி, செயலாளர் திரு எம் ராமசாமி, பொருளாளர் திரு ஏ மாயாண்டி மற்றும் குழு உறுப்பினர்கள் சந்தித்து ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கிட சட்டமன்ற பேரவையில் விலங்குகள் வதை தடுப்பு சட்ட முன்வடிவை நிறைவேற்றி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டமைக்காக தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடங்கி வைக்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழா குழு தலைவர் திரு ஏ கண்ணன், பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்தை தலைமைச் செயலகத்தில் பாலமேடு ஜல்லிக்கட்டு விழாக்குழு தலைவர் திரு காப்பா செல்லதுரை, செயலாளர் திரு பி கார்த்திகை ராஜன், பொருளாளர் திரு ஏ சுப்புராஜன் மற்றும் குழு உறுப்பினர்கள் சந்தித்து ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கிட சட்டமன்ற பேரவையில் விலங்குகள் வதை தடுப்பு சட்ட முன்வடிவை நிறைவேற்றி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டமைக்காக தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடங்கி வைக்க அழைப்பு விடுத்தனர். முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்தை இன்று தலைமைச் செயலகத்தில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாக்குழு தலைவர் திரு ஜே சுந்தரராஜன், செயலாளர் திரு வி சுந்தர்ராகவன், பொருளாளர் திரு டி கணேசன், துணைத் தலைவர்கள் திரு வி பெரியசாமி, திரு ஏ பாஸ்கரன் மற்றும் குழு உறுப்பினர்கள் சந்தித்து ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கிட சட்டமன்ற பேரவையில் விலங்குகள் வதை தடுப்பு சட்ட முன்வடிவை நிறைவேற்றி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டமைக்காக தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை தொடங்கி வைக்க அழைப்பு விடுத்தனர். இந்த சந்திப்புகளின் போது அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜன் செல்லப்பா, திரு மாணிக்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிழரசன் ஆகியோர் உடனிருந்தனர்.